விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கின்றன. தீர்க்கப்படாத பல சந்தேகங்களும் இருக்கின்றன. பூமியில் வேற்று கிரகவாசிகளின் பிரசன்னம் என்பதும் அப்படிப்பட்டதுதான். பூமியில் வேற்று கிரகவாசிகளின் ஆதிக்கம் இருந்துள்ளது. அப்படி வேற்று கிரகவாசிகளின் ஆதிக்கம் பிரசன்னம் இருந்ததற்கான ஆதாரங்கள் பூமி முழுவதும் நிறைந்து கிடக்கின்றன. ஆனால் அவற்றை நாம் பார்ப்பதற்கு மனமில்லாமல் தயாரில்லாமல் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இவ்வாறு பல ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். பூமியில் மனித சக்தியை விஞ்சிய காரியங்கள் நடந்ததற்கான ஆதாரங்கள் பூமி முழுவதும் நிறைந்து காணப்படுகின்றன. அப்படியான காரியங்களின் பின்னணியில் வேற்று கிரகவாசிகள் இருந்திருக்கலாம் என்பது சில ஆய்வாளர்களின் வாதமாக இருக்கின்றது. இல்லை, இவை முற்றுமுழுதாக மனிதனின் சக்தியை கொண்டு மாத்திரம்தான் நடைபெற்றிருக்கின்றன என்று வாதிடும் தரப்புகளும் உள்ளன. வேறு தரப்பட்ட ஆச்சரியங்களையும் அவிழ்க்கப்படாத பல மர்மங்களையும் தன்னகத்தை கொண்டு காணப்படும் சில விடயங்கள் பற்றியும், அந்த விடயங்களின் உருவாக்கத்தின் பின்னால் வேற்று கிரகவாசிகளின் கரங்கள் இருந்திருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்பது பற்றியும் தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் பலவற்றை தாங்கிக் கொண்டு நீண்ட காலமாக பூமியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். உலக அதிசயங்களில் மிகவும் முக்கியமானது. பூமியில் சுமார் 200 பிரமிட்டுகள் உள்ளன. எகிப்து, மொசபத்தேமியா, சூடான், தென் அமெரிக்கா, சைனா, நைஜீரியா, கிரீஸ் என்று பூமியின் பல்வேறு பாகங்களிலும் பிரமிட்டுகள் காணப்படவே செய்கின்றன. பூமியின் பல பாகங்களிலும் பிரமிட்டுகள் காணப்பட்டாலும் பிரமிட் என்றதும் அனைவருக்கும் ஞாபகம் வருவது எகிப்து தேசம்தான். எகிப்தில் மாத்திரம் 138 பிரமிட்டுகள் உள்ளன. பிரமிட்டுகளின் தேசம் என்றும் எகிப்தை அழைப்பார்கள். ஆனால் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது எகிப்தில் உள்ள மிக பெரிய பிரமிட்டான தி கிரேட் பிரமிட் பற்றித்தான். இந்த பிரமிட்டை ஈசா பிரமிட் என்றும் கூஃபு பிரமிட் என்றும் அழைப்பார்கள். விடை தெரியாத பல கேள்விகளையும் அவிழ்க்கப்படாத பல மர்மங்களையும் தன்னகத்தே தாங்கிக் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தின் அடையாளமாக எகிப்தில் நின்று கொண்டிருக்கும் இந்த ஈசா பிரமிட் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சற்று ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு முன் 2641 ஆண்டளவில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இந்த பிரமிட், இது கட்டப்பட்ட காலம் முதல் இன்றை வரைக்கும் சுமார் 4600 ஆண்டுகளாக பூமியில் அப்படியே நின்று கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்டடம் என்பது குறிப்பிடத்தக்கது. நூற்றுக்கணக்கான பூமி அதிர்ச்சிகள், ஆயிரக்கணக்கான இயற்கையின் சீற்றங்கள், இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கக்கூடிய வகையில் மிக மிக நுணுக்கமாக கட்டப்பட்டுள்ள, அதுவும் 4600 வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டுள்ள ஒரு கட்டிடம் இந்த பிரமிட் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஈசா பிரமிட்டின் அடிப்பகுதியின் பரப்பளவு 13.6 ஏக்கர்கள். அதாவது இன்றைய உதைபந்தாட்ட மைதானங்களில் 10 மைதானங்களை உள்ளடக்கக்கூடிய பரப்பளவை கொண்டது இந்த பிரமிட். இந்த பிரமிட்டின் ஒரு பக்கத்தின் நீளம் மாத்திரம் 5 ஏக்கர். கடந்த நூற்றாண்டு வரைக்கும், அதாவது பூமியின் சரித்திரத்தில் சுமார் 4500 வருடங்களாக மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான கட்டிடம் இந்த கீசா பிரமிட் என்ற சாதனை பதிவை தனதாக கொண்ட ஒரு கட்டிடம் இது. பொதுவாகவே பிரமிட்டுகள் என்பது இறந்த அரசர்களின் உடலை பதப்படுத்தி மம்மிகள் என்ற அமைப்பில் பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள் என்று கூறப்படுகின்றன. ஆனால் குறிப்பிட்ட இந்த கீசா பிரமிட்டில் எந்த ஒரு மம்மியும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, வழமையாகவே எகிப்திய கட்டிடங்களில் வரையப்பட்டிருக்கும் அவர்களுடைய எழுத்துக்கள், சித்திரங்கள் என்று எதுவுமே இந்த கீசா பிரமிட்டினுள் காணப்படவில்லை. அப்படியானால் என்ன நோக்கத்திற்காக மிக பிரமாண்டமான இந்த பிரமிட் கட்டப்பட்டது? தி கிரேட் பிரமிட் என்றும் கூஃபு பிரமிட் என்றும்
கீசா பிரமிட் என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த பிரமிட்டில் நிறைந்து கிடக்கும் மர்மங்கள் இன்றைய நவீன உலகத்தின் பொறியியலாளர்கள், புவியியலாளர்கள், விஞ்ஞானிகள் அனைவரையும் மிக மிக ஆச்சரியப்படுத்துபவைகளாகவே இருக்கின்றன. இன்றைய நவீன உலகத்தின் கட்டடங்களை உருவாக்குவதற்கு மனிதர்கள் பலவிதமான இயந்திரங்களை பயன்படுத்தி வருகின்றார்கள். கற்களை வெட்டுவதற்கு, கற்களை சுமப்பதற்கு, கட்டிடங்களை உருவாக்குவதற்கு பலவிதமான நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பல நூறு மனித வலுவுக்கு மேலதிகமாக இப்படியான நவீன இயந்திரங்களின் உதவியின்றி மனிதர்களால் பெரிய அளவிலான கட்டிடங்களை கட்டவே முடியாது என்பதுதான் யதார்த்தம். ஆனால் சுமார் 4600 வருடங்களுக்கு முன்னர் மனிதர்கள் எப்படியான உபகரணங்களை பாவித்து இந்த மிகப்பெரிய பிரமிட்டை கட்டியிருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. கீசா பிரமிட் என்பது 23 லட்சம் கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். கருங்கற்கள், லைம் ஸ்டோன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சுண்ணாம்பு கற்கள், கிரனைட் கற்கள் என்று 23 லட்சம் கற்கள் இந்த பிரமிட்டினுள் அடங்கியிருக்கின்றன. 2 முதல் 30 தொன் எடையுள்ள கற்கள் இந்த பிரமிட் கட்டுவதற்கு பெருமளவு பயன்படுத்தப்பட்டுள்ளன. 50 முதல் 100 தொன் எடையுள்ள கற்கள் கூட இந்த பிரமிட் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு தற்பொழுது நாம் பயன்படுத்தும் கார்களில் 100 கார்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால் ஏற்படும் நிறைக்கு ஒப்பான கற்களை நமது முன்னோர்கள் அதுவும் 4600 வருடங்களுக்கு முன்னரான காலப்பகுதியில் எவ்வாறு நகர்த்தி இருப்பார்கள்? இந்த பிரமிட்டினுள்ளே அமைக்கப்பட்டுள்ள கிங்ஸ் சேம்பர், அதாவது ராஜ அறையினுள் 30 முதல் 80 தொன் வரையிலான பல கிரனைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கற்கள் பிரமிட் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் இருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஸ்வான் என்ற பிரதேசத்தின் மலைகளில் இருந்து எடுக்கப்பட்டவைகள். இத்தனை மாறிய இடையில் அமைந்த கற்களை எப்படி நமது முன்னோர்கள் 800 கிலோமீட்டர் தொலைவிற்கு நகர்த்தி இருப்பார்கள்? பிரமிட்டில் உள்ள கற்கள் வெட்டப்பட்டு பொருத்தப்பட்டுள்ள முறைகளை பார்க்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் அதிசயிக்கின்ற அளவிற்கு அதன் அமைப்புகள் காணப்படுகின்றன. நவீன லேசர் கதிர்களால் அல்லாமல் அத்தனை கச்சிதமாக நேர்த்தியாக அந்த கற்களை உருவாக்குவது மிக மிக கடினம் என்று அவர்கள் ஆச்சரியம் வெளியிடுகின்றார்கள். அத்தனை கற்களும் அச்சொட்டாக 90 பாகை கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. அது மாத்திரமல்ல, இந்த கீசா பிரமிட் 23 லட்சம் கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்று சற்று முன்னர் நாம் பார்த்திருந்தோம். இந்த கற்களை கொண்டு பிரமிட் உருவாக்கப்படுகையில் ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல்லை அடுக்கும் பொழுது அந்த கற்களுக்கு இடையில் சுமார் தலைமுடி அளவிற்கான சீமெந்து போன்ற ஒரு வகை வேதியியல் பொருள் பூசப்பட்டுள்ளது. அவ்வாறு பூசப்பட்ட சீமெந்து போன்ற வேதியியல் பொருள் மிக மிக தரம் வாய்ந்தது மாத்திரமல்ல, பூமியில் எங்குமே பயன்பாட்டில் இல்லாதவை. தற்காலத்தில் கூட அப்படியான வேதியியல் சீமெந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த வேதியியல் சீமெந்தின் தரம் மற்றும் கடமை பற்றி குறிப்பிடும் ஆய்வாளர்கள் ஒருவேளை பிரமிட்டை யாராவது உடைத்து உள்நுழைய முற்படும் சந்தர்ப்பத்தில் பிரமிட்டில் உள்ள அந்த கருங்கற்கள் உடையுமே தவிர ஒரு கல்லின் மீது மற்றொரு கல்லை வைத்து பூசுவதற்கு பயன்பட்ட அந்த வேதியியல் சீமெந்து உடையவே உடையாது என்று கூறுகின்றார்கள். அந்த அளவிற்கு அந்த வேதியியல் பொருள் மிக மிக உயர்ந்த தரத்தை கொண்ட ஒருவித கண்டுபிடிப்பாக காணப்படுகின்றது. இந்த கீசா பிரமிட்டினது கட்டுமானத்தின் பின்னால் இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம். இந்த கீசா பிரமிட் சுமார் 20 வருடங்களில் கட்டிமுடிக்கப்பட்டதாக எகிப்திய பதிவுகள் தெரிவிக்கின்றன. 23 லட்சம் கற்கள், அதுவும் 2 முதல் 100 தொன் இடையிலான மிக பாரமான கற்கள். மலைகளை பிளந்து கற்களை எடுத்து வெட்டி பட்டை தட்டி சுமந்து கொண்டு வந்து ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல்லை வைத்து, அதுவும் வெறும் கைகளால் இன்றைய நவீன உபகரணங்களை பாவித்து கூட இதனை செய்ய முடியாது என்று பொறியியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். கணக்கிட்டு பார்த்தால் சராசரியாக ஒவ்வொரு 10 வினாடிக்கு ஒரு கல் என்கின்ற ரீதியில் இந்த பிரமிட்டுகள் கட்டப்பட்டிருந்தால் தான் 20 வருடத்தில் இந்த பிரமிட்டை கட்டி முடிக்க முடியும். கிரேன்களும் ட்ரக் வண்டிகளும் கண்டுபிடிக்கப்படாத அந்த கால பகுதியில், அதாவது 460 வருடங்களுக்கு முன்னர் எமது மூதாதையர்களால் இது எப்படி முடிந்திருக்கும்? கீசா பிரமிட் என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய எண்கணித ஆச்சரியமாகவும் இருந்து வருகிறது.
பூமியில் உள்ள வடிவங்களில் பிரமிட்டை மாத்திரம்தான் வட்டமாகவும் சதுரமாகவும் கணிப்பிட முடியும். பிரமிட்டின் நீள அகலம் சாதாரணமாகவே சதுரமாகவே தோன்றினாலும் வானத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது பிரமிட்டின் சுற்றுவட்டம் சற்று வளைவாகவே காணப்படுகிறது. அந்த வளைவின் ஆரை, அதாவது ரேடியஸ் என்பது நாம் வாழுகின்ற பூமியின் ஆரையுடன், அதாவது பூமியின் ரேடியஸுடன் மிகச் சரியாக பொருந்துவதாக தற்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த பிரமிட்டின் சுற்றளவு உட்பட இந்த பிரமிட் கட்டுமானத்தின் பல்வேறு விடயங்கள் நாம் வாழுகின்ற பூமியின் பல அசைவுகளுடன் பொருந்துவதாக தற்பொழுது ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்துள்ளார்கள். இந்த பிரமிட்டின் கோணம் உட்பட பிரமிட்டின் கட்டுமானம் தொடர்பான பல அளவுகள் பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்ளவும் சூரியனை சுற்றவும் பயன்படும் கால அளவுகளுடன் ஒத்துப்போகக்கூடிய பல கணிப்புகளை உள்ளடக்கியதாக அமைந்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம் என்றே அறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள். பூமி உருண்டையானது கோள வடிவிலானது என்று மனிதன் கண்டுபிடிப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பூமியின் அளவுகளை சரியாக கணிப்பிட்டு எப்படி மனிதர்களால் இந்த பிரமிட்டை உருவாக்கி இருக்க முடியும்? இன்றைய நவீன கணக்கியல் கணிப்பீட்டு முறைகளில் அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல முறைமைகள் எமது தலைமுறை கண்டுபிடிப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரான காலப்பகுதியிலேயே பிரமிட்டை உருவாக்கியவர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது எப்படி சாத்தியம்? அமெரிக்கா கண்டத்தில் உள்ள மத்திய மெக்சிகோவில் பல ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு இடம் இது. இதனது பெயர் தியோட்டிகுகான். தியோட்டிகுகான் என்றால் கடவுள்களுடைய நகரம் என்று அர்த்தம். இந்த நகரத்தின் மையத்தில் சூரிய பிரமிட் அமைந்திருக்கின்றது. இந்த தியோட்டிகுகான் என்ற இடத்தில் உள்ள சூரிய பிரமிட்டின் அடிப்பகுதியின் பரப்பளவு அச்சொட்டாக எகிப்தில் உள்ள கீசா பிரமிட்டின் அடிப்பகுதியின் பரப்பளவுடன் பொருந்துகின்றது. இது எப்படி சாத்தியம்? தற்செயலாக நடைபெற்ற ஒரு காரியமா? அல்லது இந்த இரண்டு பிரமிட்டுகளையும் ஒரே தரப்பினர் தான் அமைத்திருந்தார்களா? பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஒரு கண்டத்தில் இருந்து மற்றொரு கண்டத்திற்கு மனிதன் பயணம் செய்ய ஆரம்பிக்காத காலத்தில் இது எப்படி சாத்தியம்? கீசா பிரமிட் என்பது பொறியியல் அதிசயம் மாத்திரமல்ல, அது பல வகைகளில் புவியியல் அதிசயமாகவும் விண்வெளி ஆச்சரியமாகவும் பூமியில் இருந்து கொண்டிருக்கிறது. பூமியில் கீசா பிரமிட்டின் அமைவிடம் என்பது அச்சொட்டாக பூமியின் மையப்பகுதியில் உள்ளதாக விண்வெளி ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். பூமியில் உள்ள நிலப்பரப்புகளை பூமத்திய ரேகை பிரிக்கின்ற பொழுது பூமியின் மிகச் சரியான மையத்தில் கீசா பிரமிட் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு கண்டத்தில் இருந்து அடுத்த கண்டத்திற்கு மனிதன் பயணிக்க ஆரம்பிக்காத பண்டைய கால பகுதியில் எகிப்தில் வாழ்ந்த மனிதர்களால் முழு பூமியின் சரியான மைய புள்ளியை அடையாளம் கண்டு இதுபோன்ற ஒரு பிரமிட்டை எப்படி கட்டியிருக்க முடியும்? அது மாத்திரமல்ல, ஈசா பிரமிட்டினுடைய அமைப்பு சரியாகவே இன்றைய திசையறி கருவியான காம்பஸின் அத்தனை திசைகளுடனும் மிக மிக சரியாக அச்சொட்டாக பொருந்துகின்ற வகையில் கட்டப்பட்டுள்ளது. காம்பஸ் என்று அழைக்கப்படுகின்ற திசையறி கருவியை மனிதகுலம் கண்டுபிடிப்பதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னர் எப்படி மனிதர்களால் இதனை செய்ய முடிந்தது? 1994ஆம் ஆண்டு ராபர்ட் பவுவல் என்கின்ற ஆய்வாளர் கீசா பிரமிட் தொடர்பான மிக முக்கியமான கண்டுபிடிப்பு ஒன்றை மேற்கொண்டார். கீசா பிரமிட்டில் 4 சாளரங்கள் இருக்கின்றன. இந்த 4 சாளரங்களும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற 4 முக்கியமான நட்சத்திரங்கள் அல்லது கோள்களுக்கு நேராக அமைக்கப்பட்டிருப்பதாக ராபர்ட் பவுவல் கண்டுபிடித்தார். அத்தோடு எகிப்தில் உள்ள பிரமிட்டுகள் மூன்றும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற முக்கியமான 3 நட்சத்திரங்களை பிரதிபலிக்கும் வகையில் பூமியில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நிரூபித்தார். சாதாரணமாகவே மனிதர்களின் வெற்றி கண்களால் பார்க்க முடியாத மிக சக்தி வாய்ந்த கருவிகளினூடாக மாத்திரமே பார்க்கப்படக்கூடிய இந்த நட்சத்திரங்களின் துல்லியமான அமைவிடங்களை கணித்து 4600 வருடங்களுக்கு முன்னர் நமது மூதாதையர்களினால் எப்படி இந்த பிரமிட்டுகளை அமைத்திருக்க முடியும் என்ற கேள்விக்கு இன்றை வரைக்கும் யாராலும் பதில் கூற முடியாமலேயே இருக்கின்றது. அப்படியானால் யார் அல்லது எது இந்த பிரமிட்டுகளை அமைத்தது?
இந்த பிரமிட்டுகளை மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். ஆனால் வானத்தின் காவலர்களது உதவியோடு இவ்வாறு எகிப்திய பண்டைய பதிவுகள் கூறுகின்றன. யார் அந்த வானத்தின் காவலர்கள்? வேற்று கிரகவாசிகளா?